சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விஜய் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கிறாரு. தஞ்சாவூர் சென்றிருக்கிறார். இன்னைக்கு அவர் காலையில கிளம்பும் போதே எல்லாரும் கேட்டாங்க, இன்னைக்கு எத்தனை பேரு சாக போறானோ, எத்தனை பேர் பலியாக போறானோ, எத்தனை பேருக்கு கைகால் உடைய போகுதோன்னு பேசினாங்க. உங்களுக்கு எல்லாம் நான் இப்படி பேசுறது கூட கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். என்ன சார் இப்படியா பேசுறது அப்படின்னு. ஆனா உண்மைதான். இன்னைக்கு தஞ்சையில் ஐயா போய் இறங்கி இருக்கிறாரு, காலை வச்சிருக்கிறாரு. 5 பேருக்கு அடிபட்டு அதுல ஒருத்தர் ஆபத்தான முறையில சீரியஸா ஒரு இளைஞன் 19 வயது இளைஞன் ஒருத்தர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கான். மண்டையில தலையில பலத்த காயம் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி ஏகப்பட்ட பேருக்கு அடி காயம், உருண்டு புரண்டு கீழே விழுந்து ஓடிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இதுல சில முக்கியமான செய்திகள் இருக்குது. அதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். தஞ்சையில் கால் வைத்த விஜய், மண்டை உடைந்த ரசிகர்கள், மருத்துவமனையில் கண்ணீருடன் பெற்றோர்கள். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது போட்டுக்குங்க. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, வழக்கம் போல ஏசி வண்டியில் எஸ்கேப் ஆன விஜய் அப்படின்னு இதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. உங்கள் பேராதரவை தாருங்கள். மண்டை உடஞ்சிருக்கு ஒருத்தனுக்கு. வழக்கமா இந்த மாதிரியான வீடியோல அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சின்னு வார்த்தையெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா சார் அப்படின்னு தமிழ் கேள்வி தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்குன்னு நிறைய எத்திக்ஸ் நான் வச்சிருக்கிறேன். நீங்க உதாரணத்துக்கு கரூர் தொடர்பான வீடியோக்கள் போடும்போது கூட அதுல மானிட்டைசேஷன் ஆஃப் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஒரு 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 குற்றச்செயல்கள், அந்த குற்றச்செயல்களால் மக்கள் யாரையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒன்று, அதை வச்சுட்டு பேசுற வீடியோல மானிட்டைசேஷனை கூட நான் ஆஃப் பண்ணி வைப்பேன். தட் மீன்ஸ் விளம்பரங்கள் வராது அதுல. அந்த அளவுக்கு நம்ம ஒரு குறைந்தபட்ச எத்திக்ஸா கடைபிடிச்சிட்டு வர்றோம். ஆனா இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லி மிகுந்த மகிழ்ச்சின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். இப்ப எனக்கு இன்னைக்கு கவலையெல்லாம் ஒரு பையனுக்கு சீரியஸ்ங்கிறாங்க, மண்டை உடஞ்சி. இப்ப என் கவலை அவன் விஜய பார்த்தானா பார்க்கலையாங்கிறதான் கவலையா இருக்கு. உண்மையிலே விஜய பார்த்துட்டு மண்டை உடஞ்சுதான் அவனுக்கு. ரொம்ப ஆபத்தான கட்டத்துல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பையன் 19 வயசு பையன். இப்ப விஜய பார்த்தானா பார்க்கலையா தெரியல. ஏன்னா விஜய பார்க்காம அவனுக்கு எதாவது ஆயிப்போச்சுன்னு வைங்க, இப்ப அவனுக்கு மண்டை உடஞ்சதை விட இதான் பெரிய கவலையா இருக்கும். நான் பேசுறது ரொம்ப கடினமா உங்களுக்கு தோணும். என்ன இதுக்கு இவங்களுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறது? இப்ப கரூர்ல கவலைப்பட்டு அழுத எல்லாரையும் இவன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் இல்லையா? அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு அழுதார். அவரை சிரிச்சு வைக்கிறான். ஏன்னா எழு வீட்டுல அழுறவங்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு தனி ஜாம்பி கூட்டமாயி மாறிட்டீங்க. அந்த மிருதன் படத்துல வரும் பாருங்க, இன்னைக்கு அந்த ஒரு காட்சி பார்த்தேன் டிவில. அப்படியே அந்த எல்லாரும் ஒருத்தன் அது பேர் என்ன போய் கட்டிப்பானுங்க பாருங்க அந்த படத்துல. அந்த மாதிரிதான் இவனுங்க இருக்கான். இவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பேசுறது? நல்லா இறக்கப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் அவங்களே இறக்கப்படுறது இல்லையே. இப்ப கீழே விழுறான், ஓடுதுங்க துப்பு துப்பு துப்புன்னு, ஆடு மாடுகள் மாதிரி ஓடுது. எதுக்கும் 6 அறிவு இருக்கான்னு தெரியல. ஒருத்தன் மேல ஒருத்தன் விழுறான். அதுல ஒரு பெண் கீழே விழுறாங்க. அந்த பெண்ணு அந்த ஒரு லேடி கீழே விழுறாங்க. அப்படி ஏறி மிதிச்சு மேல போறேன்னு ஏறி ஓடுறான். அந்த விஷயம் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நமக்கு முதல்ல கரூர்ல இதை பார்த்தப்போ பதறிட்டு போயிட்டோம். ஐயோ 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 ஏங்க அங்க பாருங்க, ஐயோ ஒரு குழந்தை கீழே விழுந்துருக்கு, ஐயோ ஒரு பெண் கீழே விழுந்துட்டாங்க, ஐயோ அப்படின்னு நம்ம பதறோம். அவன் என்ன சொல்றான்? நான் செத்தாலும் விஜய பார்த்துட்டு சாவேங்க. சாவு யாரு என்ன செய்ய முடியும்? அந்த முடிவுக்கு வந்தாச்சுன்னா நம்ம போய் என்ன செய்ய முடியும் இல்லையா? என் பையன் செத்து போயிட்டான், ஆனா விஜய முன்வரிசையில இருந்து பார்த்துட்டு செத்துட்டான் அப்படின்னு ஒரு அம்மா பேசுனதுக்கு பிறகு நமக்கு என்ன வந்துச்சு? ரொம்ப நாள் கழிச்சு எங்க அக்கா கன்சீவா இருக்கிறா, டாக்டர் எங்கேயும் வெளியில ஓடக்கூடாதுன்னு இருக்காரு, ஆனா எங்க அக்கா விஜய் கார் பின்னாடியே ஓடி விஜய பார்த்துட்டான் அப்படின்னு ஒரு தங்கை பேசுறாங்க. அப்படின்னா ஐயோ கர்ப்பவதி இப்படி ஓடுறீமா, நம்ம ஏன் கவலை பண்ணும்? அவளுக்கே கவலை இல்ல. பிராக்டிகலா பேசுறேன். உங்களை பத்தியே கவலை இல்லைங்கும் போது நம்ம எது கவலை பண்ணும்? அக்கா தங்கச்சி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான உறவு. கூட பிறந்தவங்கிறது அது ஒரு தங்கை அப்படின்னா தங்கை, அக்கான்னா அக்கா இல்லையா? தமிழ் சமூகத்தமா இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் அங்கிள் ஆன்டி தான். இங்கதான் அதுக்குன்னு ஒரு உறவு முறை. சித்தி, பெரியம்மா, அத்தை, அண்ணி, அக்கா, தங்கை, தம்பி, அண்ணன் இல்லையா? நாத்தனார். ஒரு உறவு ஒண்ணுத்துக்கும் அதுக்குன்னு ஒரு வேல்யூ. வீடுகள்ல நீங்க 4-5 அண்ணன் தம்பி இருக்கிற வீடுகள்ல ஒரு தங்கையை அவங்க அப்படி தாங்குவான். அக்கா தங்கச்சி இருந்தா அக்கான்னா அம்மா மாதிரி கட்டுப்படுவான், தங்கச்சின்னா அவ்வளவு பாசமா இருப்பான்.
அக்கா தங்கச்சிங்கிற உறவு அப்படி. காதலி அது வேற, மனைவி அது வேற. அக்கா தங்கச்சி எவனாவது வந்து வேற பார்வையில பாப்பானா, கேவலமா பாப்பானா? பார்க்க மாட்டான். பார்த்தானா அவன் எவ்வளவு இழிவு பிறவியா இருப்பான், நீங்க யோசிச்சு பாருங்க. இவன் இந்த நேரத்து அன்னைக்கு ஒண்ணு வீடியோ பார்த்தா எனக்கு அதெல்லாம் நம்ம தகுதிக்கு அதை பேசுறது எனக்கு அசிங்கமா இருக்கு. அக்கா தங்கச்சியா இருந்தோம், வேணும்னா பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம்னு ஒரு பொண்ணு பேசுது. சரி விடுங்க, அதை நான் பேச விரும்பல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எக்கேடு கட்டு போறோம், உங்களுக்கு என்னடாங்கிற ஒரு முடிவுக்கு ஒரு கூட்டம் தனியா வந்துருச்சு. இப்ப தமிழ்நாடு ரெண்டா நிக்கி. இந்த பக்கம் ஒரு கற்றறிந்த தமிழ் சமூகம், இன்னொரு பக்கம் இந்த கலிசடை கூட்டம், விஜய் கூட்டம். அந்த கலிசடை கூட்டம் வந்து எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. அதுக்கு அறிவு அரை விழுக்காடு கிடையாது, புசிக்கெல்லாம் சுத்தமா கிடையாது. 3 தொகுதியில 4 தொகுதியில போட்டியிட முடியுமாங்கிறாரு. அவரை பொதுச்செயலாளர் வச்சுட்டு இவர் புரட்சி பண்ண போறாரு. ஒரு 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 கேண்டிடேட் எத்தனை தொகுதியில போட்டியிட முடியும் என்ற அறிவு கூட ஒரு பொதுச் செயலாளருக்கு இல்ல. அவ்வளவுதான். அப்ப என்ன இந்த விஜய் தானே, நான் பலமுறை சொல்றேன், இதே 2 கை 2 காலு 2 கண்ணு தானே. இந்த தடுப்பை தள்ளிக்கிட்டு ஓடுறாங்க இன்னைக்கு. விஜய் வாகனம் போது 2 வீலர்ல இப்படியே பார்த்துட்டு போறான் ஒருத்தன். விஜய பார்த்து போனா அங்க முன்னாடி ரோட்ல ஒரு வண்டி நிக்கு, போலீஸ் வண்டி பாதுகாப்பு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவன் இங்கேயே பார்த்துட்டு போனா திடீர்னு பார்த்தா முன்னாடி போலீஸ் வண்டி அது நிக்குதாங்க, பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்ட வண்டி. இவரை பார்த்துட்டு ஹே அப்படின்ட்டு போனா அங்க போய் போலீஸ் வண்டியில டம்முன்னு முட்டி தூக்கி தூர வீசி. ஆனா அதுல ஒருத்தனுக்கு கவலைங்க. என்ன கவலைன்னா இத்தனை பேர் கீழே விழுந்து எந்திச்சு ஓடுறானுங்க. அத ஒருத்தர் வீடியோ எடுக்காரு. தம்பி தம்பி வீடியோ எடுக்காதங்கிறாரு. அவனுக்கு அப்ப கூட அது வீடியோ எடுக்க கூடாதுங்கிறதான் கவலையா இருக்கு. கைகால் அடிபட்டு கைகால் முறிஞ்சு ஆஸ்பத்திரியில போய் இப்ப இருக்கு. பட் விஜய்க்கு ஒன்றும் பாதிப்பில்லை. அவர் வழக்கம் போல மெட்ராஸுக்கு சேஃபா கார்ல ஏசியில ஜம்முன்னு போயிட்டாங்க. இப்ப நான் என்ன ஏன் இவ்வளவு ஆத்திரமும் கோவம் வருதுன்னா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் அறிவோடு சிந்திக்கிற ஒரு தலைமுறை இப்படி சிந்திக்குமா? வரிசையா போங்க. ஏங்க 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் திரட்டி திமுக மாநாடு நடத்துது. எல்லா கட்சியும் தான் நடத்துது. ஏதாவது இப்படி பிரச்சனை இருக்கா? இப்ப திருச்சியில மாநாடு 10 லட்சம் பேர் திரள போறாங்க. அடிச்சு பிடிச்சு ஓடி ஒருத்த மேல ஒருத்த விழுந்து இப்படியா? என்ன சொல்லுங்களேன். அப்ப அறிவு இல்ல. அந்த இடமே பொற்களம் போல் காட்சியளிக்கிறது. எந்த இடம்? அந்த இடம் விஜய் வந்துட்டு போன இடம். ஒரு தலைவர் வந்துட்டு போனார்னா எப்படி இருக்கணும் ஒரு இடம்? இப்ப முன்னாடி எல்லாம் மீடியால ஒரு தலைவர் பேசுறாரு, மோடி வர்றாரு, அல்லது ஸ்டாலின் பேசுறாரு, அல்லது ராகுல் வந்து பேசுறாரு, அல்லது ஐயா எடப்பாடி பழனிசாமியே பேசுறாரு, சீமான் பேசுறாரு, அண்ணன் திருமாவளவன் பேசுறாருன்னு வச்சுக்கங்க. மீடியா ஆபீஸ்ல இருந்து போன் போகும். அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் போன் பண்ணுவாங்க. ஹலோ சொல்லுங்க அண்ணா, இந்த மோடி பேசிட்டு இருக்கிறாரு, நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா குறிப்பு? அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் பெரும்பாலும் லைவே வந்துருச்சு. லைவ்ல இங்க பார்த்து எழுதிடுறாங்க. இருந்தாலும் சில இன்னொரு செய்திகள் இருக்குன்னா உடனே சொல்லணும்னா சொல்லுவாங்க. பிரிண்ட் மீடியாக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லுவாங்க. மோடி முக்கியமா இதை சொன்னாரு எழுதுவாங்க. ஸ்டாலின் இதை சொன்னார். விஜய் மீட்டிங்ல என்னதுமா எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்கறாங்க. ஹலோ தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன், விஜய் மீட்டிங்ல இருந்து. சொல்லு, எத்தனை பேர் சத்தான், எத்தனை பேருக்கு அடிபட்டுச்சு, எத்தனை பேருக்கு கீழே விடணும், எத்தனை பேருக்கு மண்டை உடஞ்சதுதான் கேட்கறோம். இப்படியா மீட்டிங்? ஒரு மீட்டிங்னாலே எத்தனை பேர் கீழே விழுறான், எத்தனை பேர் அடிபடுறான், எத்தனை பேருக்கு எந்த ரூல்ஸையும் மதிக்கிறது. இதுக்குதான் என்ன செஞ்சாங்க? எஸ்ஓபின்னு ஒண்ணு அரசு சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. ஒரு எஸ்ஓபி போடு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர். ஒரு முறை இப்படித்தான் இருக்கணும். ஒரு நிகழ்ச்சினா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஒரு விதிமுறைகளை வகுக்கிறாங்க. 5000 பேருக்கு மேல கலந்துகிட்டா அந்த நிகழ்ச்சியில் எதுவும் அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பொறுப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. உடனே இவங்க எழுதி கொடுத்து அனுமதி கேட்கறது எப்படி கேட்கறாங்க தெரியுமா? 4990 பேர். நல்லா இருக்குல்ல? ஏன்னா இந்த பேத்தா செருப்பு வேலை மாதிரி இருக்கா? ஏன்னா 5000 தாண்டினா விஜய் பொறுப்பு, ஆதவர்ஜனா பொறுப்பு, அல்லது புஷி ஆனந்த் பொறுப்பு. அதனால 4990 பேர் அனுமதி. ஆனா அங்க வர்றவன் எத்தனை பேர் வரான்? 10,000 பேர் கிட்ட வரான். 6000, 7000, 8000. எந்த எஸ்ஓபியும். இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது? எப்பா இத்தனை வழி வைங்க, இத்தனை ஆம்புலன்ஸ் வைங்க, இப்படி வைங்க, இந்த வழியா வாங்க, இந்த வழியா வெளியே போங்க, வழி இவ்வளவு அகலமா இருக்கணும். இது உங்க நல்லதுக்கு தானே சொல்லுது. இத மேடையில் ஏறி விஜய் திட்டுறாரு. எங்களை எஸ்ஓபி மூலம் முடக்க நினைக்கிறீர்கள். என்ன செய்யணும்? எல்லாரும் இதே மாதிரி அடிச்சு புரண்டு வர விடுங்க. அவன் ஒருத்தன் மேல ஒருத்தவங்க வந்து சாவிட்டு அதை அனுமதிங்க. சரி, ஒருத்தன் மேல ஒருத்தவங்க வந்து செத்து போயிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்ப நான் உன்னையே தான் கேட்பேன். யார? அரச கேட்பேன். என்னடா இது ரொம்ப போச்சு. ஏன்டா நான் சொல்றேன், நான் ஒரு என்ன போடுறேன்,
விதிமுறைகளை வகுக்கிற அரசு வந்து ஒரு விதிமுறைகளை வகுக்குது. எப்பா இதை கடைபிடிக்க மாட்டேன். போலீஸ் ஒண்ணு சொல்லுது, தம்பி இப்படி போங்க, கேட்க மாட்டேன். தம்பி 4 பேரா பைக்ல போகாதீங்க, ஹெல்மெட்டும் போடாம போறீங்க, செல்போனை பிடிச்சிக்கிட்டே போறீங்க, ஒரு கேட்டு வண்டி ஓட்டிட்டு போறீங்க, விஜயை பார்த்து கையை காட்டுறீங்க, விபத்து ஆச்சுன்னா உயிரை போயிரும் தம்பி, கேட்க மாட்டேன். சரி, அதையும் தாண்டி கீழே வந்து மண்டை உடைஞ்சிட்ட. ஏன் திமுக அரசுங்கிறது? அதுக்கு என்ன செய்யும் திமுக அரசு? இதுக்கு பேர் எங்க ஊர்ல வேற ஒண்ணு, நான் அதை சொல்ல விரும்பல. டீசெண்டா சொல்ல, கறி கொழுப்பு. கறியில நல்லா உடம்புல கறி கொழுப்புனா உடம்புல கறியில நல்லா கொழுப்பு ஏறி போச்சுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். இது வேற என்ன பண்றது? இதுல வேற தப்பா போய் மேடையில வழக்கம் போல பேசுறது. என்ன பேசுறாரு இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த மீட்டிங்ல பெண்களின் பாதுகாப்பை பத்தி பேசலன்னு நினைக்கிறேன். தெரியல பேசினாரான்னு. இருக்கட்டும். இப்ப இந்த மீட்டிங்ல என்ன சொல்றாரு? அவர் நம்ம அண்ணன் வெற்றி கொண்டாட அவருடைய மகன் சூர்யா வெற்றி கொண்டான் தான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில சொன்னார். நான் கூட நினைச்சேன், என்னங்க அப்ப இப்படி அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அதை போய் இப்படி கலாய்க்கணுமான்னு கூட எனக்கு தோணியது உண்டு. ஆனா அவர் உண்மையிலே கலாய்ச்சது சரின்னு ஆயிப்போச்சு. அது சொன்னார், ஒரு ஆண் எஸ்பி, ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் ஏட்டையா, ஒரு பெண் ஏட்டையா, ஒரு ஆண் கான்ஸ்டபிள், ஒரு பெண் கான்ஸ்டபிளா அப்படின்ற மாதிரி சிரிச்சாரு. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ரேஷன் கடைகளில் அளந்து போடுறதுக்கு பெண்ணுக்கு பெண்ணே அளந்து போடுவாங்க, ஆணுக்கு ஆணை அளந்து போடுவார்கள். வெரி குட், சூப்பர். ஸ்கூல் அதே மாதிரி. அப்ப ஸ்கூல் எல்லாத்திலையும் பெண் பிள்ளைகள் பெண்கள் பள்ளிக்கூடத்திலாம் படிக்கணும், ஆண் பிள்ளைகள் ஆண்கள் பள்ளிக்கூடத்திலேயே படிக்கணும். ஆம்பளைங்க போற பஸ்ல பெண்கள் ஏறவே கூடாது, பெண்கள் போற பஸ்ல ஆண்கள் ஏறவே கூடாது. மருத்துவமனை, ஆணுக்கு தனி மருத்துவமனை, பெண்ணுக்கு தனி மருத்துவமனை. அதெல்லாம் எனக்கு புரியல. டாய்லெட்டை தான் தனித்தனியா வச்சிருப்பான், லேடிஸ்க்கு தனி, ஜென்ஸுக்கு தனி, எல்லாத்தையும் தனித்தனியா. ரேஷன் கடைகளில் ஆணுக்கு தனியாக ஆண்களே போடுவாங்க, பெண்ணுக்கு தனியா பெண்களே போடுவாங்க. ரைட், ஓகே, அது கூட ஓகே, அது எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, ஒரு நல்ல திட்டம் கூட வச்சுப்போம், பரவாயில்ல. ஆனா எனக்கு என்ன காமெடினா, 500 ரேஷன் கார்டு இருந்தாலே அங்க ரேஷன் கடைகள் வருமா? 150 ரேஷன் கார்டு இருந்தாலே சப் ரேஷன் ஷாப் திறந்து வச்சிருக்காங்க இந்த அரசு, தெரியுமா? எங்க தொகுதியில, ராதாபுரம் தொகுதியில 100 ரேஷன் கார்டு, 150 ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா சப் ரேஷன் ஷாப்னு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது தெரியுமா விஜய்க்கு? நீங்க பேசுறது எல்லாமே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் காலத்தில் இருந்து இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் வரை பலதும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். அதாவது அப்பா அம்மா 2 பேர்ல யாராவது பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா, எப்படி ஒன்றிய அரசின் பணிகளிலோ அல்லது மாநில அரசின் பணிகளிலோ இல்லாமல் இருந்து 2 ஏக்கருக்கு குறைவாக விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளின் பிள்ளைகளுக்கு கல்வி செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். கிராமப்புற மாணவர்களுக்கு என்று இடஒதுக்கீடு. முதல் தலைமுறை பட்டதாரின்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மா விவசாயியா இருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் வேலையெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அரசே இதெல்லாம் செய்யுங்கிறதெல்லாம் நம்பியார் காலத்து டெக்னிக்னு படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி முத்தமிழர் டாக்டர் கலைஞர் காலத்திலேயே போடப்பட்ட திட்டங்கள் போட்டுத்தான் தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி வளர்ச்சி அடைஞ்சு நிக்குது. லாயலா காலேஜ்ல போய் படிச்சிருந்தா தெரியும். கட்டச்சோர்ல உட்கார்ந்து கட்டடிச்சுட்டு அப்பா பேச்சையும் கேட்காம படிப்புக்கும் பாதியில் நிப்பாட்டிட்டு வந்தா இது எப்படி தெரியும்? எழுதி கொடுக்குற ஆளும் சரியா எழுதி கொடுக்கறது இல்ல சார். இதெல்லாம் எப்போ போட்டாச்சு சார். ப்ரோ நீங்க போங்க, நான் பல முறை சொல்லிக்கேன் ப்ரோ. உங்களுக்கு எதிரி யார் தெரியுமா? உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான் பாருங்க ஒருத்தன், அவனை கட்டி வச்சு உதங்க முதல்ல. நீங்க ஒவ்வொரு வாட்டி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்க, தமிழ் கேள்வியில ஒருத்தன் உட்காந்து அவ்வளோத்தையும் கிழிச்சுக்கிட்டு இருக்கான். நான் சொல்லதெல்லாம் தப்புன்னு டேட்டாவோட ஆதாரத்தோட எடுத்து போடுறான். இல்லடா இது ஏன்டா என் உயிரை எடுக்கிற, அடுத்த வாட்டியா கரெக்டா எழுதி கொடுன்னு கேளுங்க ப்ரோ விஜய். அப்புறம் தயவு செய்து நீங்க ஒருவேளை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் உங்க தொண்டர்களிலும், அவங்க உயிரும் உயிர் தான், அவனும் மனுஷன் தான், ரத்தமும் சதையுமா இருக்கிறான். நான் ஆத்திரத்துல கோவத்துல பேசுறேன், இப்படி சாவரானேன்னு கோவத்துலதான் நான் பேசுறேன். நானும் எனக்கு என்ன, அவன் யாரு? அவனும் நம்ம சகோதரன் தானே, அந்த சகோதரிகளும் நம்ம சகோதரிகள் தானே. வேதனை, கோபம், விரக்தி அதுல பேசுறோம் நாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், அவங்களும் உயிர்கள், கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. அவங்க நான் கரடியா கத்துனேன், ஏன் சேர் போடல, ஏன் மேற்கூரை போடலன்னு. இப்போ ஏதோ கொஞ்சம் அதை பண்ணிருக்கீங்க, மகிழ்ச்சி, நன்றி. புதிய நம்பர்ல கத்துனேன், இப்ப அது நடந்திருக்கு.
கொஞ்சம் அந்த தோழர்கள் தொண்டர்கள், நான் என்ன சொல்றேன், நீங்க எந்த வண்டியில வர்றீங்கன்னு இப்ப தெரிஞ்சாகணும்னு என்ன கட்டாயம்? அவன் தான் அறியில்லாம உங்க பின்னாடி ஓடி வரான்ல. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், பின்னாடியே ஓடி வர்றான். எதுக்கு அந்த வேன்ல வருவானு? ஷூட்டிங் போகும்போதெல்லாம் எல்லா ஊருக்கும் போய் ஷூட்டிங் போயிருக்கீங்களே, எங்க எந்த வேன்ல வர்றீங்கன்னு யாருக்கும் தெரியாம வர்றீங்கல்ல. அது மாதிரி எந்த கார்லயே வர்றோம்னு தெரியாம ஒரு கார்ல வாங்க. என்ன பிரச்சனை இப்ப? ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், அமைப்பாய் திரளுவது. ஒரு கட்சி ஒரு அமைப்புன்னு இருந்தா அவன் கட்டுப்படுவான். திமுக ஏன் இப்ப ஸ்டாலின் வரும்போது இதே மாதிரி பின்னாடியே வண்டியில அவனுக்கு ஓட தெரியாமலா இருக்கு. மாவட்ட செயலாளர் உத்தரவு போடுவார், இங்க நிக்கணும், நீ இங்க நிக்கணும், நீ அங்க நிக்கணும், நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கணும், இப்படி இருக்கணும், இதான் முறை, இது ஒரு ஸ்ட்ரக்சர்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு அடங்குவான் அவன். ஷேர்ஸ் நாற்காலி போட்டு இந்த வரிசையில இவங்க உட்காரணும், இந்த வரிசையில இவங்க உட்காரணும், இதுல இவங்க உட்காரணும்னா அங்க நிப்பான். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வரிசைனா அதுக்கு கேட்பான். அப்ப அதுதான் அரசியல்மயப்படுத்தப்படுவது அப்படின்னு அர்த்தம். நீங்க அரசியல்மயப்படுத்தப்படாத ரசிகர்களாவே வச்சிருக்கீங்க, அவன் ரசிகர் மனநிலையே பின்னாடி ஓடியாரான். இதுல நீங்க மீடியாவை திட்டி என்ன புண்ணியம்? இப்ப மீடியாவை கண்ட கண்டமா திட்ட ஆரம்பிச்சு அசிங்க அசிங்கமா ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர் மன்றம் கண்டித்திருக்கிறது. இன்றைக்கு அஸ் ஏ ஜேர்னலிஸ்டா நானும் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுடைய சோசியல் மீடியா வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரையும் அசிங்க அசிங்கமா திட்டுறது. ஏன், எதுக்கு திட்டணும்? மீடியா அவங்களை இப்படி கேள்வி கேட்பதாலா? ஆட்சிக்கு வரல, ஒரு கவுன்சிலரா கூட ஆகல, அதுக்குள்ள எப்படியா? எனவே தயவு செய்து சகோதரர் விஜய் அவர்கள், நான் திருப்பி சொல்றேன், நீங்க சென்சிபிளா அரசியல் பண்ணுங்க. திமுகவை எதிர்த்தே கேள்வி கேளுங்க, காத்திரமா கேளுங்க, காத்திரமா பேசுங்க, அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனால் கொஞ்சம் சென்சிபிளா உங்க கூட்டத்தை அரசியல்மயப்படுத்தி அரசியல் செய்யுங்கள் என்று மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி, தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.